கடவுளும் ஒரு மனுஷனும் ஒரு கடற்கரையோர மணலில் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படி பேசிக்கிட்டே வரும்போது மனுஷன் ஏதோச்சியாக திரும்பி பார்த்தான். அப்போ அவங்க வந்த வழியில் அந்த கடற்கரையோர மணலில் அவங்க 2 பேரோட காலடி தடங்களும் பதிஞ்சிருந்தது. 2 ஜோடி கால் தடங்களும் மணலில் பதிஞ்சிருந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரே ஒரு ஜோடி கால் தடம் மட்டும்தான் பதிஞ்சிருந்தது. மனுஷன் யோசித்து பார்த்தான். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது, அது எல்லாமே அவன் சிரமப்பட்ட காலங்கள்னு. உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. கடவுள் பக்கம் திரும்பி, நீங்கள் ரொம்ப மோசம் கடவுளே, நான் சந்தோஷமாக இருந்த காலத்தில் எல்லாம் என் கூட இருந்துட்டு நான் சிரமப்பட்ட காலத்தில் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களான்னு கேட்டான். கடவுள் எதை வச்சு அப்படி கேட்குறேன்னு கேட்டார். உடனே மனுஷன் அந்த ஒத்த ஜோடி கால் தடங்களை அவருக்கு காட்டினான். அதுக்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அது உன்னோட காலடி தடம் இல்லை, என்னோடதுன்னு. மனுஷன் புரியாமல் பார்த்தான். அப்போ கடவுள் தொடர்ந்து அவங்கிட்ட சொன்னார், நீ சந்தோஷமாக இருந்த காலகட்டத்தில் எல்லாம் நான் உன் கூட நடந்து வந்தேன். நீ சிரமப்பட்ட காலத்தில் எல்லாம் உன்னை என் தோளில் சுமந்துக்கிட்டு நான் மட்டும்தான் நடந்து வந்தேன். அதுதான் அந்த ஒத்த ஜோடி கால் தடம்னு. நாம் சிரமப்படுற காலங்களில் நம்ம கூட யாருமே இல்லைன்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு பெரிய வருத்தம் வரும். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் கடவுள் நம்மளை சுமந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கார்.